இந்த குழம்பு பண்ணுறதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை. வெங்காயமும் வெள்ளை பூண்டு இருந்தால் போதும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து போட்டுக்கலாம். ஒரு 2 பல் பூண்டை உரித்து அதையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கு கல் உப்பு, 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், காயப்பொடி கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பல் பூண்டு அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் நல்லா